ஷாலின் மரிய லாரன்ஸ்லேருந்து விவாதத்தை துவங்குறேன். தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் களத்தில் எப்படி துவங்கியது, அது இவ்வளவு நாட்கள் நீடித்ததுக்கான காரணமாக என்ன பார்க்குறீங்க? முதல்ல நான் வந்து பார்க்கும்போது 2 நாள் அடையாள உண்ணாவிரது மாதிரி இருக்கும் இல்லை, ஏன்னா அவங்க உண்ணாவிரது மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க இன்டெஃபினிட் ஸ்ட்ரைக் ஸ்டார்ட் பண்ணல. ஒரு 2 நாள் அப்படி இருக்கும்னு நினச்சேன். அப்புறம் ஒரு 3வது நாள் பார்த்தீங்கன்னா தமிழக ஊடகங்களில் வரல, பட் ஆங்கில ஊடகங்களில் வந்திருந்தது. அப்போ 3வது நாள் வந்து நான் போய் பங்கேற்றேன். அங்கே பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு தொழில் சங்கம், அதில் கீழே வரக்கூடிய வார்டு 5 வார்டு 6 இவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வார்ட்ஸும் இருந்தாங்க, பட் இவங்க தான் அஃபிஷியலாக இருந்தாங்க. அண்ட் போனதுமே அவங்க வந்து ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேனர் இருக்குல்ல, ஜியோ ஒன்று டிஎம்கேல கேட்டிருந்த ஒரு லெட்டர் டிஎம்கே ஸ்டாலின் எழுதியிருப்பார், அதை பேனராக பிரிண்ட் பண்ணி தான் அவங்க போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க கேட்டது வந்து ரொம்ப டீசெண்டாக, அவங்க எந்த சண்டையும் போடல, எந்த பெரிய ப்ரொட்டஸ்ட்னு சொல்கிற மாதிரி ஆர்ப்பாட்டம்லாம் இல்லை, ஒரு விண்ணப்பம் தான் அவங்க வச்சுருந்தாங்க. ஏன்னா ஜூலை 31 ஏன் இது திடீர்னு ஆச்சு அப்படிங்கும்பொழுது, ஜூலை 31 நைட்டு அவங்கள வந்து வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க. ஒரு நோட்டீஸ் கூட கொடுக்கல. தற்கால பணியாளர்கள் எங்கே தற்காலிக பணியாளர்களாக இருக்காங்கன்னா இது ஜிசிசியில் கார்ப்பரேஷனில், ஆனால் நோட்டீஸ் கூட கொடுக்காம அவங்கள ஒரு நைட்டில் தூக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுறது? இப்போது NULMனு சொல்கிறோம் இந்த ஸ்கீம் இல்லையா, அப்போது இந்த NULM வந்து நேஷ்னல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன், இது வந்து ஒரு சென்ட்ரல் ஸ்கீமு, ஸ்டேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இதில் யாரெல்லாம் சேர்க்கலான்னு அந்த இதில் இருக்கோன்னா தலித்ஸ், SC ST, அப்புறம் மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் இந்த கணவனை இழந்தவர்கள் இருக்காங்களே விடோஸ், இவங்களுக்குலாம் இல்லை முன்னுரிமை இருக்குது. இந்த அங்கன்வாடி மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ இந்த லேடிஸ் தான் அவங்க அதிகமாக இருந்தாங்க. நிறைய பேர் வந்து 12 to 15 வருஷம் வேலை செஞ்சவங்க இருந்தாங்க. அப்போ இவங்கெல்லாம் பார்க்கும்போது ஓவர் நைட்டில் எங்களை தூக்கிட்டா நாங்கள் என்ன பண்ணுவோம்? எங்களுக்கு 23,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம், இப்போ தூக்கிட்டா எங்களுக்கு வேலை இல்லையே, வேறு வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அப்போ என்ன சொல்லி தூக்குனாங்க அப்படின்னும்பொழுது, நாங்கள் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறோம், நாங்கள் வந்து ராம்கே அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து கொடுக்குறோம், அது மாதிரி மற்றது ஆல்ரெடி ஒரு 10 பண்ணியிருக்காங்க, எங்களையும் பண்ணுறாங்க, எங்களால் இதை ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொன்னது. எங்களுக்கு இந்த வேலை வேணும், நாங்கள் அரசு பணிக்கு நிரந்தரமாக்கப்படும் தானே ஸ்டாலின் வந்து ஜனவரி 2021 எங்களுக்கு வாக்கு கொடுத்தாரு. ஸ்டாலின் நேரில் வந்து வாக்கு கொடுத்தாரு, நாங்கள்லாம் அவரை நேரில் பார்த்தோமே, அப்போ அவங்க ஆட்சிக்கு வந்து ஏதை மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி தான் 6 நாள் சாப்பிடாம 6 நாள் நிறைய பேர் வந்து 3-4 நாள் பட்டினி போராட்டம் பண்ணாங்க. ஆனால் பட்டினி போராட்டத்துக்கும் செவி சாய்க்கலை அப்படிங்கும்போது தான் நம்ம வந்து மற்ற ஆட்கள் அங்கே வந்து அரசியல் கட்சிகளால் சப்போர்ட்டுக்கு வாங்கன்னு நம்ம பேச வேண்டியிருந்தது, நிறைய மீடியா வந்து இன்வைட் பண்ண வேண்டியிருந்தது சப்போர்ட்டுக்கு. இது மாதிரியான நிறைய விஷயம் நடந்துச்சு. ரொம்ப பார்த்தீங்கன்னா மக்கள் சப்போர்ட் தான். இன்னும் நிறைய அரசியல் கட்சிகள் ஸ்டார்டிங்கில் வரவே பயந்தாங்க, மக்கள் நிறைய பேர் வந்தாங்க, நிறைய மக்கள் வந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 2000 பேர் அப்படிங்கிறது வேலை செய்தவங்க, பணி செஞ்சவங்க, அவங்க குடும்பம், அப்புறம் அந்த LTUC இருக்கு இல்லையா, அந்த யூனியன், இவங்க மட்டும்தான், உழைப்பாளர் யூனியன், அவங்க மட்டும் தான் இருந்தாங்களே தவிர, ஒரு 5 நாளுக்கு அப்புறம் மீடியா அட்டென்ஷன் கிடைக்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஏன் இவ்வளவுக்கு வைப்ரண்ட் ஆகலை அப்படிங்கிறது இருக்கு. நேற்று இரவு என்ன நடந்துச்சு? ஃபஸ்ட்டு வைப்ரண்ட் ஏன் ஆகலை அப்படின்னா, ஃபஸ்ட்டு 5 நாள் அப்படின்னா பெருசாக உங்களுக்கு ஆதரவு கம்யூனிஸ்ட் யூனியன் கிட்ட இருந்தோம் இல்லை மற்ற யூனியன் கிட்ட இருந்தோம் கிடைக்கல. ஆனால் அதுக்கப்புறம் நாம் தமிழர் வந்திருந்தாங்க. ஸோ நாம் தமிழரோட ஆர்ப்பாட்டம் போன ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக இருந்தது, எழுச்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து பார்த்துருக்கணும் ஆக்சுவலாக மறுநாள், பட் விஜய் கூப்பிட்டாரு. அப்போது ஒரு கெயின் ஒரு ஆம்பிளிஃபை ஆச்சு அவங்க வாய்ஸு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர், நானே வந்து ஒரு நேஷ்னல் டெலிவிஷன்லேயும் 2 தடவை பேசிட்டேன், அது குறித்தெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, சானிடேஷன் லேபர் இது மாதிரிலாம் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆம்பிளிஃபை ஆச்சு. ஒன்ஸ் அது ஆம்பிளிஃபை அதாவது அமைதியாக இருக்கும்போது விட்டாங்க, அமைதியாக இருக்கா அவங்க பாட்டுற படுத்துட்டு இருக்காங்க பிளாட்ஃபார்மில் அப்படிங்கும் போது விட்டுட்டாங்க. எப்போ அது ஆம்பிளிஃபை ஆகுதோ, எப்போ அதுக்கு ஊடக கவனம் கிடைக்குது, எப்போ அரசியல்வாதிகள், ஏன்னா ஒரு போராட்டம்னா எல்லா அரசியல் கட்சியும் வரதான் செய்யும். இப்போது ராகுல் காந்தி எதிர்கட்சியாக இருக்காரு அப்படின்னா எல்லா போராட்டத்துக்கும் அவர் போகிறாரு இல்லையா, ஷாஹீன் பாகுக்கும் அவர் போகிறாரு இல்லையா, அதே மாதிரி இங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் எல்லா கட்சியும், ஸ்டாலின் சொல்கிறேன், சட்டை கிழிச்சுக்கிட்டு போய் மெரினா பீச்சில் உட்காந்து தான் ஸ்டாலின், எந்த பிரச்சனை நடந்தாலும் எதிர்கட்சி இருக்கும்போது அந்தந்த எதிர்கட்சிகள் அங்கே வரதான் செய்யும், கரெக்டாக ஆதரவு கொடுக்க தான் செய்வாங்க. ஆனால் யாருமே வந்து ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணியோ இல்லை அந்த தேன்மொழின்னு ஒருத்தவங்க போட்ட பப்ளிக் லிட்டிகேஷன் மாதிரி ரோடு அடைச்சிட்டாங்கன்னு சொன்ன மாதிரியோ இல்லை, ஏன்னா பேரிகேடட் தான். நைட் என்ன நடந்துச்சு? நேற்றுக்கு என்ன நைட்டு? ஒரு 2 மணி அப்படி இருக்கும்பொழுது, பிகாஸ் ஐ வாஸ் நாட் தேர், நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து நேற்று வந்து அவங்களே அந்த போராட்டத்தை தொடரட்டும் அப்படின்னு தான் நான் போனேன். பட் நிறைய பேர் நம்ம மக்கள் அங்கே இருந்தாங்க, நிறைய கூட்டம் நேற்று. ஏன்னா 5 நாள் முன்னாடியே அவங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க போலீஸ்லேருந்து,
இவங்க மேல வந்து ஒரு எசென்ஷியல் சர்வீஸ் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் டெஸ்மான்னு சொல்லக்கூடிய ஒரு ஒர்க் ஆக்ட் இருக்குல்ல, ஜெயலலிதாவுக்கு திமுக திட்டினாங்கல்ல, அந்த ஆக்ட் பாயோன்னு ஒரு பிரிண்டட் நோட்டிஃபிகேஷன் 5 நாள் முன்னாடி கொடுத்துட்டாங்க, நீங்க கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மக்கள் போகல. அப்புறம் இது கோர்ட் கேஸ் வந்த பிறகு தான் இந்த மெட்ராஸ் ஹெச்சி சொன்ன பிறகு அப்போவே போலீஸ் குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு 50க்கு மேற்பட்ட போலீஸ் வேன்கள், ஒரு 1000 போலீஸு, அவ்வளோ பேரும் ரிப்பன் பில்டிங் ஃபுல்லாக வந்துட்டு அந்த ரோடே பிளாக் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பெண்கள் யாரும் யூரின் போகிறதுக்கு கூட லூக்கு கூட போகக்கூடாது, பாத்ரூம் போக விடலை, நீங்கள் போனீங்கன்னா உள்ளே வராதிங்க, போனவங்க உள்ளே வரக்கூடாது, இப்படிலாம் நிறுத்திட்டாங்க. நிறைய பேருக்கு பீரியட்ஸு, எல்லாம் லேடிஸ் இல்லை, இந்த போராட்டத்தில் 90% லேடிஸ் தான் இருந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து மாதவிடாய், நிறைய பேருக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் லேடிஸு. ரிப்பன் பில்டிங்கில் ஒரு நாள் திறந்தாங்க, மற்ற நாள் சாத்திட்டாங்க. இவங்க வெளியே தான் போக வேண்டும், நீங்கள் யாரும் போகக்கூடாது பாத்ரூமுக்குன்னு சொல்லி தள்ளு முள்ளெல்லாம் நடக்குது, பேரிகேட் போட்டு தள்ளு முள்ளு போலீஸ்க்கும். இதுல நிலவு மொழி வளர்முதி கையெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அது நைட் அரெஸ்ட் பண்ண பிறகு அவங்க கை உடைக்கப்பட்டதுன்னு அவங்க சொன்னாங்க, வீடியோஸ் அனுப்புனாங்க. ஆமா ஆமா, உடைக்கப்பட்டிருக்கு அவங்க கை. அவங்க ஸ்டாண்ட்லயும் கூட்டு போகப்பட்டாங்கன்னு சொன்னாங்க. தூய்மை பணியாளர்கள் தாக்கப்பட்டாங்களா? தூய்மை பணியாளர்கள் நிறைய பேர் தாக்கப்பட்டாங்க. எங்ககிட்ட வீடியோஸ், போட்டோகிராஃப்ஸ் எல்லாமே இருக்கு. நிறைய பேர் ஹை பிபி. ஒரு விஷயம் சொல்லட்டுமா, ஏற்கனவே இவங்க சென்னை கார்பரேஷன்ல தூய்மை பணியாளர்களா இருக்கும் பொழுது இந்த ஹசாடஸ் ஜாபை ப்ரொடெக்ஷன் கியர் இல்லாமல் பண்ணதுனால நிறைய பேருடைய கையில ஆசிட் ஊத்துறது, காலில் பாட்டிலோட நிறைய இருந்துச்சு. நிறைய பதிவு பண்ணிருக்காங்க. இப்ப காவல்துறையினர் எப்படி நடந்துக்கிட்டாங்க? அப்போ அவங்கள பிடிச்சி தள்ளு முள்ளு நடந்துச்சு, ரொம்ப மூர்க்கமா. இன்னும் சொல்ல போனா பெண் போலீஸ், அவங்க சொன்னது எப்படின்னா, ஆண் போலீஸ் அடிச்சா கூட இல்லை, பெண் போலீஸ் ஏன் அடிச்சாங்க அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல. பெண் போலீஸ் நிறைய பேர் மஃப்டியில வேற வந்திருந்தாங்க நேற்று. ஸோ அவங்க அடிச்சது, அவங்க தள்ளு முள்ளு பண்ணது, அவங்கள இழுத்தது, கீழே போட்டு நிறைய ஃபோட்டோஸ் என்கிட்ட இருக்கு ரத்தத்தோட. ஆனால் அந்த ஃபோட்டோஸ் மீடியாவில் பெருசாக வரவே இல்லை, ரத்தத்தோட மீடியாஸ் இருந்துச்சு நிறைய. இப்போ வளர்மதி இவங்களுக்குலாம் கை உடஞ்சிருக்கு, கரெக்டு. ஆனால் தூய்மை பணியாளர்களில் 45லேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்க லேடிஸ்க்கு நிறைய அடிபட்டு மூர்ச்சையாகி ஜிஹெச்ல அட்மிட் பண்ணுற அளவுக்கு 10 பேர்கிட்ட போயிருக்காங்க. ஆனால் அந்த நியூஸ் எல்லாம் வெளியே வரல ஆக்சுவலாக. ஆனால் அதுதான் உண்மை. சரி, இதில் காவல்துறையினர் தங்களுடைய கடமையை செஞ்சிருக்காங்களா இல்லை யாருடைய உத்தரவுக்காக செயல்பட்டு? காவல்துறையோட கடமைன்றதே அரசாங்கத்தோட ஏவல் துறை தானே. நீதிமன்றம் சொல்லுது அங்கிருந்து வெக்கேட் பண்ணி எங்க அனுமதிக்கப்பட்ட பகுதிகளோ அங்க போய் நீங்க போராட்டம் செய்யுங்க அப்படின்னு. அப்ப காவல்துறையினர் அந்த கடமையை செஞ்சிருக்காங்களா இல்ல வேற உத்தரவுக்காக செய்திருக்கிறாங்க? காவல்துறை என்ன கடமையை செஞ்சிருக்காங்க, மேல்பாதி கோவிலுக்குள்ள தலித்துகளை வரவிடுங்கன்னு சொல்லி மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. அது செஞ்சாங்களா? காவல்துறை செயலி எவ்வளோ தீர்ப்புகள் காவல்துறைக்கு தமிழ்நாடு அரசு கோர்ட் டைரக்ஷன் கொடுத்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டே நடந்திருக்கு. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த மாட்டிலும் முழுக்க முழுக்க காவல்துறை திமுகவுக்கு சாதகமாக, ஸ்டாலினுக்கு சாதகமாக நடந்தது. அது நான் எப்படி சொல்றேன் தெரியுமா, அந்த சென்டிமெண்ட் எப்படி பாதிக்குதுன்னு சொல்றேனே. 11 o'clock அவங்க எவிக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த 11 o'clock லோகேஷ் கனகராஜ் ஒரு ஃபோட்டோ போடுறாரு, முதல்வர் வந்து இப்போதான் கூலி படம் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ போடுறாரு 11 o'clock. இவ்வளோ இன்சென்சிட்டிவான, இவ்வளோ ஒரு மனிதாபிமற்ற ஒரு செயல். ஏன்னா நீங்கள் எவிக்ட் பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் வீட்டில் அமைதியாக இருக்கீங்கன்னா கூட ஓகே, கலைஞர் கூட அப்படி பண்ணது கிடையாது. நான் எவிக்ட் பண்ணும்போது நான் கூலி படம் பார்க்குறேன், சென்னையில் இருக்கக்கூடிய வகையில் ஒரு முதல்வர் செய்கிறாருன்னு சொன்னாங்களே, I felt extremely agitated, disappointed because I voted for this party in 2021. நீங்க நைட்டு சினிமா பார்த்துட்டு என்னோட பூர்வகுடி மக்களை, தலித் மக்களை, பட்டியல் சமூக மக்களை இங்கேருந்து அடித்து துரத்தி முடிய பிடிச்சி அடிச்சுட்டு இருக்கும் போது நீங்கள் சினிமா பார்த்துட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது this we never expected. இல்லை, அடித்து துரத்தி இன்னொரு பக்கம் அவங்களுக்கான சிறப்பு ஸ்கீம்ஸை இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்கீம் சார்? இல்லை, ஒரு 6 ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முதல் ஸ்கீமு சாப்பாடு. நம்ம மிட் டே மீல்ஸ் போடுறாங்க, சத்துணவு குழந்தைங்களுக்கு போடுறாங்க, அது உலகம் ஃபுல்லுக்கு அதுக்கு இருக்குது. அதை பற்றி நான் பேச விருப்பப்படலை. எனக்கு நீ தேவையான பேசிக் மினிமம் வேஜ் அதை கொடுத்துட்டேன்னா எனக்கான சோத்தை நான் போட்டுப்பேன். எனக்கு வந்து யாரும் வந்து சோறு போட வேணாம் ஃப்ரீயாக. ஒன்று, யாரும் அன்னதானத்துக்காக போய் எங்கேயும் நிற்கல. அரசாங்கம் அன்னதானம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. கோவில்கள் இருக்குது, சர்ச் இருக்குது, மசூதி இருக்குது, நாங்கள் வாங்கிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு சுயமரியாதையோட நீ பேசிக் மினிமம் வேஜு, பிஎஃப், பெனிஃபிட்டு, இஎஸ்ஐ எல்லாம் நீ கொடுக்கணும். அதை இவ்வளோ வருஷமும் கொடுக்காம வச்சிருக்காங்க சார். 15 to 20 years. இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாம நடந்திருக்கலாம். இல்ல, காவல்துறையினர் இவ்வளவு விஷயத்தை செஞ்சிருக்காங்க. முதலமைச்சரோட காவல்துறை மினிஸ்டரி முதலமைச்சர் தானே. இப்போ எனக்கு புரியல, தெரியாம நடந்ததுன்னா முதல்வர் என்ன குழந்தையா, மழலையா, ஒரு மழலை செல்வமா?
2021 ஜனவரியில இந்த விஷயத்தை ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டாலின் சைன் பண்ண உங்ககிட்ட டாக்குமெண்ட் இருக்கு. 2021 பேசிட்டு 2025 முதல்வர் அதை மறந்துட்டாரா, இல்ல அது நடக்கிறது அவருக்கு தெரியலையா? ஊர் ஃபுல்லா நியூஸ் வருது இப்படி ஒரு விஷயம் நடக்குது. முதலமைச்சர் என்ன பண்ணிருக்கணும்னு நினைக்கிறீங்க? முதலமைச்சர் உங்களோட பேசிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எம்என் ராஜம் கூட நீங்க போக வேண்டிய அவசியம், எம்என் ராஜம் கிட்ட போய் உங்களால பேச முடியுதுல்ல. ஒருத்தர் கோரிக்கை வைக்கிறாங்க, முந்தைய கால நடிகை. அப்போ நீங்க ஏன் வந்து இவங்களை பார்க்கல? கவின் மேட்ருக்கே முதலமைச்சர் போல, செகண்ட் இந்த மேட்டருக்கும் முதலமைச்சர் போல. எசென்ஷியல் ஒர்க்கர்ஸ், சென்னை தான் டிஎம்கேவோட கோட்டை. அந்த 3 இந்த சட்ட எல்லாமே டிஎம்கே தான் வின் பண்ணியிருக்கு. இப்போ கவுன்சிலர்ஸ் எல்லாம் டிஎம்கே சேர்ந்தவங்க, எம்எல்ஏ டிஎம்கே, எம்பி டிஎம்கே. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக போய் பார்த்துருக்கணும்ல. இன்னைக்கு தங்கம் தென்னரசு பேசுகிறாரு, இவ்வளோ நாள் தங்கம் தென்னரசு தொழிலாளர் அமைச்சர் எங்கே போனார்? சொல்கிறாங்க நாங்கள் வந்து அவங்களுக்கு 6 விஷயம் சொன்னாங்கல்ல, நான் அதை டீக் அவுட் பண்ணிட்டுமா? சாப்பாடு விஷயத்தை தவிர அவங்களுக்கு வந்து அவங்க குழந்தைகளுக்கான படிப்புக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்படும் இருக்குல்ல, அது ஆல்ரெடி எஸ்சிஎஸ்டி சப்ளானில் இருக்க ஒரு விஷயம். எல்லாருமே பட்டியல் சமூகம்னா அது ஆல்ரெடி அவங்க எங்களுக்கு இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் திருப்பி கொடுக்கணும்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கே முதல்ல விளக்கம் கொடுக்கணும்ல எங்களுக்கு. அதுக்கப்புறம் 10 லட்ச ரூபாய் தரோம் இறந்தா, கோவிட் டைமில் இறந்தா 25 லட்ச ரூபாய் தரேன்னாங்க. ஆனால் கான்ட்ராக்டில் இருந்தவங்க இறந்தப்போ 25 லட்ச ரூபாய் கொடுக்கல. இப்போ இதே தானே நீங்கள் சொல்லுவீங்க. இன்னைக்கு இவங்களை நாங்கள் பணி நிரந்தரம் பண்ணுறோம், இவங்களை திருப்பி வேலைக்கு எடுத்துக்கிறோம். மொத்தம் சென்னையில் மட்டும் 18,400 சொச்சம் பேர் இருக்காங்க. அந்த 18,400 சொச்சம் பேர் எசென்ஷியல் ஒர்க்கர்ஸ். எசென்ஷியல் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுது? நீங்க பேசுறது பார்த்தா திரும்ப அதை ஒரு ஆடிட் பண்ணணுங்கிற அளவுக்கு சொல்றீங்க. அது ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கிறது மாதிரி நீங்க பேசுறீங்களா? எக்ஸ்ட்ரீமா கொண்டு போணுமா? இத எக்ஸ்ட்ரீமா இல்ல சார், இன்னும் இன்டர்செக்ஷனலா இன்னும் டீப்பா கொண்டு போகணும். ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை கார்பரேஷன் இந்த விஷயத்துல நம்ம வந்து ரொம்ப புகழ்ந்துட்டோம். இப்போ நான் கூட நிறைய போய் படித்தேன். முதல்ல இந்த எசென்ஷியல் ஒர்க், சானிட்டரி ஒர்க்கை, எசென்ஷியல் ஒர்க்கை தனியார் மயம் பண்ணது ஸ்டாலினோட 96 to 2000 ஆட்சியில் தான் பண்ணியிருக்காங்க. அது ஜெர்மனியை சேர்ந்த சவுத் ஏஷியாவில் சிங்கப்பூர்லோட பிரான்ச்சில் இருக்கக்கூடிய ஓனிக்ஸ் நிறுவனத்திற்கு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே வந்துச்சு, ஏடிஎம்கேவும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏடிஎம்கே ஆல்சோ தே நாட் இன்னோசென்ட், அவங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் திமுக எல்லா பார்ட்டியுமே சானிட்டரி ஒர்க்கர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருந்திருக்காங்க. இப்போ நம்ம சொல்கிறோம்ல எல்லையில் இராணுவ வீரர்கள்னு, எசென்ஷியல் சர்வீஸ் ஆக்ட் படி எண்ணெயில் இராணுவ வீரர்கள், அப்புறம் தொலைத்தொடர்பு இது, அப்புறம் மருத்துவத்தில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை, இவங்கெல்லாம் எசென்ஷியல் சர்வீஸ். இதில் லா என்ன சொல்லுதுன்னா மினிமம் 30 to 40% தான் அவங்கள வந்து தனியார் மயப்படுத்தலாம். அது கூட பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அவங்க நிரந்தர தொழிலாளர்களாக, கவர்மெண்ட் தொழிலாளர்களாக வித் ஆல் பெனிஃபிட்ஸ் இருக்கணும்னு. ஆனால் 1996 இருந்து இன்னைக்கு வரைக்கும் 80% ஆஃப் சானிட்டரி ஒர்க்கர்ஸ் ஆர் ப்ரைவேட் பிளேயர்ஸ் கிட்ட இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்களே சொல்லுங்க. அவங்களுக்கு வண்டி கிடையாது, அவங்களுக்கு செருப்பு கிடையாது, அவங்களுக்கு ப்ரொடெக்டிவ் கியர்ஸ் கிடையாது, அவங்களுக்கு இவ்வளோ ஆபத்தான ஒரு வேலை இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் ப்ரைவேட் பிளேயர்ஸ் கிட்ட மாட்டிட்டு இருக்கிறதுனால தான்.